இங்க பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? இந்த மாரி டாகிள் பட்டன் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையா? வாங்க நான் சொல்லி தரேன். உங்களோட கோட் எடிட்டர ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்க நான் பட்டன் அப்படின்னு ஒரு டேக் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஆன் கிளிக்ல சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன குடுத்துருக்கேன். இப்போதைக்கு எப்ப அந்த பட்டன் கிளிக் ஆகுதோ, அப்போதைக்கு இந்த சேஞ்ச் ஃபங்ஷன் கால் ஆகும். இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட்ல இஸ் டார்க் அப்புட்ன்ற வேரியபிளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துருவேன். ஏன்னா டிஃபால்ட்டா எல்லா வெப்சைட்டுமே லைட் மோட்ல தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். இஃப் இஃப் டார்க் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஸ்டைல் பேக்கிரவுண்ட் கலர பிளாக்ன்னு வச்சுக்கிறேன். அதே மாரி டாக்குமெண்ட் பாடி டாட் ஸ்டைல் டாட் கலர் வந்து கிரீன் குடுத்துக்கிறேன். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வரும். இங்கே டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஸ்டைல் டாட் பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் குடுத்துருக்கேன். அதே மாரி இங்கே இங்கே டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஸ்டைல் டாட் கலர் வந்து ப்ளூ குடுத்துருக்கேன். இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டார்க்க இன்வெர்ஸ் பண்ணி விடுறேன். அதாவது ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸா இருந்தா ட்ரூ. இப்போ இதுக்கான அவுட்புட்ட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான அவுட்புட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டன கிளிக் பண்றப்ப டார்க் மோட் அண்ட் ஒயிட் மோட்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாரி யூஸ்ஃபுல் டெக் கன்டென்ட்ஸ மிஸ் பண்ணாம இருக்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க.